resource. Hallelujah. மனுஷர்களின் தயவு, மனுஷர்களின் துணை. சில நேரங்களில் கர்த்தர் மனித ரூபத்தில் வந்து மனிதர்களுக்கு துணை செய்வார். இங்கே மோசேக்கு அப்படிதான் ஆண்டவர் துணை செய்கிறார். சொல்லுகிறது, அவர் எந்த வசனத்தை நிறைவேற்ற வேண்டும் தெரியுமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அவரோட தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் மரத்திலே தூக்கப்பட வேண்டும். அதுதான் அவருடைய மேலான தரிசனம். அதில் தூக்கப்பட்டாதான் நம்மளுடைய ஒவ்வொரு சாபங்களையும் நம்மளுடைய நோய்களையும் அவரால் சுமந்து தீர்க்க முடியும். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. விடுதலை எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எவ்வளவு சத்தமாக ஆராதிக்க முடியுமோ? கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. Oh, we love you, we honor you, we glorify you. Oh, we touch the fringe of your garment, Lord. எங்கள் அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே, எங்கள் மேலே அசைவாடுமே. ஒரு மகிமை அசைவாடட்டும், எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடுமே. சொல்லுவோம், எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி அசைவாடும் தெய்வமே. Oh, there is a breakthrough that is happening. ஒரு திருப்பு முனைய கர்த்தர் கொடுக்கிறார். காரியங்களை சாதகமாக மாற்றுகிறவர். அசைவாடும் அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே. யாரும் கண்ணை திறக்க வேண்டாம், கரங்களை உயர்த்தி மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடும். ஆராதிக்கிறோம், எங்கள் மேலே அசைவாடுமே. Thank you Holy Spirit. எங்க ஆவியானவர் இருக்கிறாரோ அங்க ஒரு விடுதலை. ரமா ஹஷெடல ரகண்டல ரமாந்தல ரிதனமன ஹரல ரகதனம. யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அநேக நாடுகளுக்கு விரோதமாக ஒவ்வொரு நாடுகளும், யுக்ரைன், ரஷ்யா, காசா, இஸ்ரேல், பாகிஸ்தான், இந்தியா, அநேக நாடுகள் ஒவ்வொரு நாடுகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய ஜனங்கள், தன்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னுடைய சமூகத்தில் வரும் பொழுது, ரெண்டு கரத்தை உயர்த்தி வெற்றி கொடுக்கிற என்னுடைய நாமத்தை அவர்கள் கூப்பிடும் பொழுது, யுத்தம் செய்கிற நான் அவர்களுக்கு நேராக இறங்கி வருவேன். யுத்தம் உங்களுடையது அல்ல, யுத்தம் எங்களுடையது, யுத்தம் கர்த்தருடையது. நம்ம ஆராதிக்க ஆராதிக்க ஆவிக்குரிய ரெல்ம்ல கர்த்தர் யுத்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்.
கர்த்தர் புதிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓ, எங்கள் மேலே, ஓ, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, ஓ, ஓ, எங்கள் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த டாக்குமெண்ட்ஸ், ஓ, எங்கள் oh thank you Holy Spirit rababa kantana mama maradiyantanama டே கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். சித்தம் இல்லாமல் ஒருவர் இந்த இடத்துல நிற்க முடியாது. எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளெல்லாம் இருந்தாலும் கர்த்தர் அது வழியாக வந்து அந்த கடலை கொந்தளிப்ப கர்த்தர் அடக்கி போடுகிறவர். Thank you Holy Spirit. Ramana katelira manteliri bahadanama nanana gadanama shiliri bahadanama reikanteliri danama liriyantanama. அசைவாடுகிறவர், அசைவாடுகிறவர், பதில் கொடுக்கிறவர். உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, செவி மந்தமாகவில்லை. ஓ, நீர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி துதிக்க ஆரம்பிங்க, பேசுங்க பார்க்கலாம். குடும்பத்துல காணப்படுகிற எல்லா விதமான கொந்தளிப்புகளை, என்னுடைய பாட்டிக்கு இருந்தது, எனக்கு அம்மாக்கு இருந்தது, இப்ப எனக்கு வந்துருச்சு, அதெல்லாம் கர்த்தர் அடக்கி போடுவார். கொந்தளிப்பை கர்த்தர் அடக்கி போடுகிறவர். ஓ, thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, யாரா மாமா 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 ஷெலரோ ஓலே மலரா கண்டோலரா பதியாந்தலரபா. அவர் இன்ஜெக்ஷனை விட பெரிய தெய்வம். டாக்டர் கொடுத்த மெடிசனை விட பெரியவர். சொல்லி ஆராதிங்க பார்க்கலாம். எத்தனையோ ஹாஸ்பிட்டல்லாம் போய் இறங்கிட்டேன், எத்தனை மணி நேரம் நான் வெயிட் பண்ணிட்டேன். வீட்டில் அநேக ஃபைல்ஸ் இருக்கு பாஸ்டர். ஒரு டாக்டர் கூட எனக்கு முழுவதுமாக வெற்றியை கொடுக்கல. நீங்க வந்திருக்கிற இடம் பரிசுத்த ஆவியானவர் என்ற ஹாஸ்பிட்டல். இங்க கர்த்தர் அவர் படைத்ததை அவர் சரியாக்குவார். ஹல்லேலூயா. அவர் கூயவன், அவர் சரியாக்குகிறவர். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அநேகர், God will heal you, God will touch you, God will give you an answer. There is a way where God will make it today for you. ராமனக்க என்னென்ன வழிகளை மனிதர்கள் அடைத்து வைத்தார்களோ, கர்த்தர் ஒரு புதிய வழியை அவர் திறக்கிறவர். Thank you Holy Spirit. ஓ ரமமா கட்டல ரமா ஷிலிரிதனனியாந்தனமா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி, உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவே உங்க நாமம் உயரணும், இயேசு நாமம் உயரணும், பாடுவே சொல்லுவோம். பெருங்காற்றும் பெருங்காற்றும் அடங்கி போகும். வலது கரத்தை உயர்த்திக்கோங்க பார்க்கலாம். வழி திறக்கும். நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே. ஓ, விடுதலையோடு ஆராதிக்கிறோம். இனி கொந்தளிப்பில் அக்கறைக்கு நாங்கள் போவோம். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே
எல்லாரும் கர்த்தர் அதுக்கு தான் நாவு கொடுத்திருக்கிறார், அவரை உயர்த்துவதற்கு. உங்க நாமம் உயரம். Let your name be glorified right now. Oh la bashata na makata na mashilera bahata. Hallelujah. எத்தனை பேர் கொந்தளிப்பை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் எனக்கு எல்லாமே எனக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அக்கறைக்கு போகலாம் என்று அவர் கூப்பிட்டுட்டு போகிறார் படகுல. ஒரு பெரிய கொந்தளிப்பு வரணும் இயேசு கிறிஸ்து சொல்லல. நம்ம அக்கறைக்கு நம்ம போகிறோம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவங்க ஜாலியா போய் கொண்டு இருக்கிறாங்க நட்டாற்றுல நடுவுல. அது போலதான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை. நான் நடுவுல மாட்டிக்கொண்டு இருக்கிறேன். இந்த சைடும் போக முடியல, இந்த சைடும் போக முடியல. கொந்தளிப்பை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. காற்றுகள் எனக்கு விரோதமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு விரோதமாக புயல்கள் அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல நான் மரிக்கிற நிலைமையில நான் இருக்கிறேன். நான் கிவ் அப் பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கலாமான்னு பார்க்கிறேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்னும் ஒரு படகுக்குள்ளதான் இருக்கிறேன். I'm still inside your boat. நான் இன்னும் படகுக்குள்ளதான் இருக்கிறேன். அதே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி இவ்வளவு பெருங்காற்று கொந்தளிப்பை நீங்க பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறீங்களே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து எழுந்த உடனே அவர் சொன்ன வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே கொந்தளிப்பு அடங்கி ஒரு பெரிய சமாதானம் இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு கொந்தளிப்பு, ஒரு வார்த்தை போதும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கொந்தளிப்பை அடக்கி போடுவார். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி என்னால இந்த கொந்தளிப்பை அடக்க முடியாது, இந்த யுத்தம் உங்களுடையது. கர்த்தரை எழுப்பி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே இந்த கொந்தளிப்பை நீங்க பார்க்கிறீங்க, இதை நீங்க அடக்கணும். இதை நீங்க பார்க்கிறீங்க, இந்த காற்று அடங்கி போகட்டும். அக்கறைக்கு என்னை கொண்டு போங்க. நட்டாற்றுல நான் விழுந்துடக்கூடாது. நட்டாற்றுல என்னை கைவிட்டாதீங்க. நண்பர்கள் கைவிட்டார்கள், சொந்தங்கள் கைவிட்டாங்க, பந்தங்கள் கைவிட்டாங்க. இன்னைக்கு உங்களுடைய ஹெல்ப் எனக்கு வேணும். இயேசுவிடத்தில் எனக்கு உங்களுடைய உதவி வேணும், உங்களுடைய வார்த்தை வேணும். ஓஹோ, கொந்தளிப்பை விட கர்த்தர் பெரியவர். மலைகளை விட கர்த்தர் பெரியவர். கடலை விட கர்த்தர் பெரியவர். இப்ப விசுவாசத்துல 2 கரங்களை உயர்த்தி, பெருங்காற்றும் அடங்கி போகும், ஏக்கடலும் ஓஹோ புரிந்து பாடுங்க, வெளிப்பாட்டோடு பாடுங்க. பெருங்காற்றும் அடங்கி போகும், கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். 2 கரங்களை உயர்த்தி, இயேசுவே நாமமே எல்லா கொந்தளிப்புகள் அடங்கி போகும். உங்க நாமமே இயேசுவே, உம் நாமமே பெருகரும். ஓ அல்லேலூயா. உங்க நாமம் ஓ ரொம்ப ஹக் பண்ணுகிறோம். ஓ ரபா ஷட் நம்முடைய பாதத்துக்கு முத்தம் செலுத்துகிறோம். We love you Jesus. உங்க நாமம் இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி உங்களுடையது, ஜெயம் உங்களுடையது. கண்கள் என்னை கண்டன,
நான் இதுவரைக்கும் முடியாது நினைச்சேன், but today I can do all things through Christ who strengthens me. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அவரை கட்டி பிடித்து என்னுடைய படகை பார்த்தவர், என்னுடைய படகை நிரப்பினவர். மலகான கண்கள் என்னை கண்டதானே, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யாவே ஹல்லே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, Thank you Holy Spirit. இன்றைக்கு தினத்துல இப்போ ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய எல்லா எரிகோ கோட்டைகள் உடைந்ததற்காக நன்றி. ஓ ராமா காட்டல எல்லா கற்களை நீர் உடைத்ததற்காக நன்றி. அவர்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா வாக்குவாதங்கள், வார்த்தைகள், காயப்படுத்தின வார்த்தைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் நாங்கள் ஆணி அறைத்து ஒரு புதிய வெற்றியை கொடுத்ததுக்காக நன்றி. ஹல்லேலூயா. வெற்றி பெற்றவர்கள், விடுதலை ஆயிட்டோன்னு சொல்லுறவங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார்னு சொல்லுறவங்க, நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை இன்றைக்கு செய்கிறவர், இன்றைக்கு எனக்காக வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறவர், வாதாடுகிறவர், வழக்காடுகிறவர், என்னை ரிலீஸ் பண்ணுகிறவர். ஓலாமா டெலிரா கான்டெலிரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து 2 பேருக்கு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்க பாருங்க, நீங்க ஜெயிப்பீங்க. கண்டிப்பாக ஜெயம் உங்களுக்கு. ஒரு நாள் நீங்க தோத்து போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. யோசுவா இஸ்ரவேலர்களை ஜனத்தோடு இருக்கிறாரு. எரிகோ கோட்டை அவருக்கு முன்பதாக பெரிதாக இருக்கிறது. இப்போ கர்த்தர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் யோசுவாக்கு. இந்த எரிகோ கோட்டையை 7 நாள் 7 தரம் சுற்றி 7வது நாள் எக்கால சத்தத்தை ஊதி சத்தமா கூப்பிடும் பொழுது இந்த எரிகோ கோட்டை விழுகும். ஏதாச்சும் ஈட்டி கம்பை எடுத்துட்டு போக சொன்னாரா? சுத்தியில் எடுத்துட்டு போ, நல்லா ஈட்டியை ஷார்ப் பண்ணிக்கோ, ஒரு புல்டோசர், ஒரு ஜேசிபி எல்லாம் ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு கர்த்தர் சொன்னாரா? இல்லை. ஜெபிக்க சொல்லு, இல்லாட்டி ஃபாஸ்ட் பண்ண சொன்னாரா? ஜெபம், ஃபாஸ்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அவங்க ஜெபிச்சுட்டே அவங்க ஃபாஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா எரிகோ கோட்டை விழுந்திருக்குமா? விழுந்திருக்காது. இப்போ எரிகோ கோட்டையை சுற்றி சுற்றி வராங்க. ஆண்டவரே, ஒரு நாள் சுற்றிட்டேன், 2வது நாள் சுற்றிட்டேன், 3வது நாள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுத்தினதை இடிக்கிற வரைக்கும், விழுகிற வரைக்கும் சுற்றிட்டே இருங்க. ஹல்லேலூயா. சில கேஸ் உங்களுக்காக வக்கீல் வழக்காடி கொண்டே இருப்பார், கிவ் அப் பண்ணவே மாட்டாங்க. சரி, இன்னொரு கூட்டம் வந்து இந்த எரிகோ கோட்டையை பார்த்துக்கிட்டுன்னு அவர் விடல. உன்னுடைய ஜனம்தான். இந்த எரிகோ கோட்டை விழுகும். உனக்கு விரோதமாக இருக்கிற இந்த எரிகோ கோட்டை கண்டிப்பா விழுகும். ஆனா நீ பண்ண வேண்டியது என்னது? அதை சுத்தி சுத்தி வந்துட்டே இரு. ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ஸ். ஒரு விதவை, ஒரு தாய், ஒரு விதவை அம்மா. லூக்கா 18வது அதிகாரம் 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். நெக்ஸ்ட் வேர்ஸ். அந்தபடியே தேவன்
தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. ஒரு விதவை, ஒரு அம்மா ஒரு அநீதியுள்ள நியாயாதிபதியை பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவரை சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கிறாங்க. நான் இந்த வசனத்தை உட்கார்ந்து இந்த ஒரு 5-6 வசனத்தை பார்த்து ஒரு 20 நிமிடம், ஆண்டவர் இந்த விதவைக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசத்தை எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்க பார்த்தா ஒரு தாட்டி பார்ப்பீங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது அந்த அம்மா பார்த்தது நீதிபதி, வக்கீல போய் பார்க்கல. நானா டைரக்டா இறங்குறேன், டைரக்டா நான் போய் நீதிபதியை பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வக்கீல போய் பார்க்கல, வக்கீல் எனக்காக ஒருத்தர் வழக்காடட்டுன்னு போய் பார்க்கல, டைரக்டா நான் வழக்காடுகிறேன், நான் போய் பார்க்கிறேன், நான் போய் என்னுடைய முகத்தை காமித்து கொண்டே இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னடா இவன் சுத்தி சுத்தி நம்மளையே வந்துட்டு இருக்கிறான். கண்டிப்பாக கர்த்தர் இருதயத்தை மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நீங்க போயிட்டே இருங்க, விசுவாசத்துல போயிட்டே இருங்க, விசுவாசத்துல கேட்டுட்டே இருங்க, விசுவாசத்துல தட்டிட்டே இருங்க. கண்டிப்பாக எரிகோ கோட்டைகள் உடையும், கதவுகள் திறக்கும். நேத்து கேட்டேன், பதில் வரல. இன்னைக்கு கேட்பேன், நாளைக்கு கேட்பேன், நாளானைக்கு கேட்பேன், அடுத்த வாரம் கேட்பேன். கதவு திறக்கிற வரைக்கும் நான் கேட்டுட்டே இருப்பேன். எரிகோ கோட்டை உடைகிற வரைக்கும் நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்ல கரங்களை தட்டி, ஓஹோ, we love you Jesus. ஹல்லேலூயா. கேட்கறத மாத்திரம் நிப்பாட்டிராதீங்க. அந்த நீதிபதினால ஒரு காஃபி கூட நிம்மதியா குடிக்க முடியல. என்னடா இந்த அம்மா வந்து காலையில காஃபி நிம்மதியா குடிக்கலான்னு பார்த்தா வந்து எனக்கு நீதி செய்யுங்க, எனக்கு அநேக எதிரிகள் இருக்கிறாங்க. மத்தியானம் சாப்பிடும் போது அந்த அம்மா வந்து நிக்கிறாங்க, எனக்கு நீதி செய்யுங்க, அநேக எதிரிகள் இருக்கிறாங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, தொடர்ந்து அவருடைய இருதயம் இரக்கம் வர வரைக்கும் அந்த அம்மா நின்று கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு அதே போல நான் 5 நாள் கட்டவிழ்க்கிற ஜெபத்திற்கு வந்துட்டேன். இது 5வது மாசம் வந்திருக்கிறேன். நியாயம் கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். கண்டிப்பா கர்த்தர் எரிகோ கோட்டைகளை உடைக்க வைப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு வழி திறக்கும். 4 மாசம் வந்து கேஸ்ல ஜெயிக்கல பாஸ்டர், 5வது மாசம் உங்களுக்கு விரோதமாக எழும்பப்பட்டு இருக்கிற எதிரடையாகவும் எல்லா கேஸ கர்த்தர் ஜெயித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சபையில ஒரு அம்மா என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. பாஸ்டர், வேலை கிடைக்குது, எனக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, ஆனா வேலை கிடைக்கல. நான் சொன்னேன் அந்த அம்மா கிட்ட, மறுபடியும் போங்க, மறுபடியும் போய் வேலை கேளுங்க. அந்த அம்மா மறுபடியும் ஓடி போய் அவர்கிட்ட போய் வேலை கேட்டிருக்கிறாங்க. நீ அடுத்த வாரம் வேமா வேக்கன்சி இருந்தால் நாங்கள் சொல்கிறோம். மறுபடியும் அந்த அம்மா ப்ரேயர் பண்ணுறதுக்கு வந்தாங்க. கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிடல, மறுபடியும் போகிறாங்க. ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வா. மறுபடியும் ஆதார் கார்டெலாம் எடுத்துகிட்டு வந்து, நான் ஆதார் கார்டோடு போகிறேன், எனக்கு ஜெபிங்க பாஸ்டர். இதை போங்க, கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார், வேலை கண்டிப்பாக கிடைக்கும். மறுபடியும் போனாங்க, கிடைக்கல. பேன் கார்டு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஒவ்வொரு தாட்டியும் ஜெபம் பண்ணும்போது, இப்போ நீங்கள் போக விடாதீங்க, போகிறத மாத்திரம் விட்டுறாதீங்க, கேட்குறத மாத்திரம் விட்டுறாதீங்க. ஒரு நாள் வந்தாங்க, பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர், 32 பல்லும் சிரிச்சுட்டு, ஒரு ஐடி கார்டோட வேலை கிடைச்சிருச்சு பாஸ்டர், நான் விடலை, வேலை கிடைக்கிற வரைக்கும் அவரை நான் விடலை. நீங்க வேலை இருக்குன்னு சொன்னீங்க, என்னடா இந்த அம்மா வந்துட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பாக வேலை கிடைக்கும், கண்டிப்பாக வாசல் திறக்கும். நீங்க கேட்கறத கேட்டுட்டே இருந்தா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு சின்ன பாறை அடிக்கிற அடிச்சல சின்ன ஆணியை வச்சு அடிச்சுட்டே இருந்தோம்னா அந்த பாறை கூட உடைஞ்சிரும். இன்னைக்கு கர்த்தர் சில மலைகளை உங்களுக்காக ரிமூவ் பண்ணுவார். கடுகளவு விசுவாசம் தான், ஆனா மலைகள் உங்களுக்காக பெயர்க்கும், கடல்கள் பெயர்க்கும், எரிகோ கோட்டைகள் விழுகும், கானானுக்குள்ள போவீங்க. நம்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க, ரெவலேஷன் இருக்கிற நல்ல கரங்களை தட்டி, ஓ ரபா காட்டல ரமா நாமா ஷேலே ரபா, என்னுடைய நீதியை பட்ட பகல் போல ஆக்குகிறவர், எனக்கு நீதி செய்கிறவர். ஹல்லேலூயா. சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். கர்த்தர் உங்களை காத்திடுவார். ஹல்லேலூயா. சிங்க கெபிக்குள்ள கர்த்தர் வருவார், சூளை நெருப்புக்குள்ள கர்த்தர் வருவார், கொந்தளிப்புக்குள்ள கர்த்தர் வருவார். அவர் காத்திடுவார், உங்களை உயர்த்திடுவார். 4 3 2 1. சிங்க கெபியோ, சூளை நெருப்போ, விடுதலையோடு ஆராதிப்போம். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை
சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். தலைக்கு மேல சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்ல எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. Oh beautiful. வெல்வேனே Oh Rama Shachana. சாத்தானை சமுத்திரம் விழுங்கும். தலைக்கு மேல அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். இயேசு. அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். என் இயேசு, I still believe you. Oh, அவர் என்னை காத்திடுவார். Hallelujah. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி thank you Holy Spirit. என்னென்ன சிங்கக்கேபிகள், சிங்கம் போல எதிரிகள் சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது திருடலாம், கொல்லலாம், விழுங்கலாம் என்று. ஆனால் அதன் மத்தியிலையும் வந்து நீர் எங்களுக்கு ஒரு சுவரை போல, அக்னி சுவரை போல எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எவ்வளவு பெரிய சிங்கக்கேபியாக, சூளை நெருப்பாக, ப்ராப்ளமாக, எவ்வளவு பெரிய முடியாது அப்படின்னு சொல்லுகிறது எல்லாம் இன்றைக்கு ஜெயத்தை கொடுத்து ஒரு புதிய வெற்றியை கொடுக்கிறதுக்காக நன்றி. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி விசுவாசத்துல, முழு விசுவாசத்துல, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ. என்ன இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவாதி தேவனுக்கு கோடான கோடி சோதரம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இங்கே காலேஜில் எங்கள் ரிலேட்டிவ் வந்து படிக்கிறாங்க. நான் இங்கே வரும்போதெல்லாம் இங்கே தான் சர்ச்சுக்கு வருவேன். சர்ச்சுக்கு வந்துட்டு அண்ணன் தான் ப்ரேயர் பண்ணிட்டுலாம் போவேன் ஆக்சுவலாக. ஸோ எப்பவும் போல் நான் வந்து பார்த்துட்டு சண்டே நைட்டு கிளம்புறேன். இங்கேருந்து கிளம்புறேன். நான் தென்காசியில் ஒர்க் பண்ணுறேன். ஊர் திருநெல்வேலி, தென்காசியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இங்கே கிளம்பி நல்லா தான் போயிட்டுருக்கிறேன். ப்ரைவேட் பஸ்ஸு எப்படியுமே குறையாமல் ஒரு 80 கிலோமீட்டர் மேலே தான் ஸ்பீடில் போயிட்டு இருந்தான். திடீர்னு காலை நல்லா தூங்கிருக்கும்போது டம்முன்னு ஒரு சவுண்டு. என்னன்னு பார்த்தா அவன் சைடு அடிக்கலான்னு ஏறி போயிருக்கான். அந்த சைடு தான் பஸ் வந்தோடனே பிரேக் மிச்சிருக்காங்க, கண்ட்ரோல் இல்லை, நேராக டிவைடரில் கொண்டு இடித்து பஸ்ஸு கவரலை. ஆனால் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாமே ஒரு பாதி வரைக்குமே கேபினெட் ஃபுல்லாமே சப்பி இதாகிருச்சு. அதுவும் ஆப்போசிட் சைடில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அதுலேயுமே பாதி வரைக்கும் பஸ்ஸு போயிட்டு, ஆனாலும் பஸ்ஸு கவரலை. அப்போவுமே நான் எஞ்சி பார்க்கோம், யாருக்குமே எந்த அடியுமே ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. கிட்டத்தட்ட அந்த பஸ் வந்து பாதிக்கு மேலே ஃபுல்லாக டேமேஜ். எமர்ஜென்சி டோர் ஓப்பன் பண்ணி தான் நாங்கள் போனோம். எதுலேயுமே ஓப்பன் ஆகல. ஆனால் டிரைவருக்கோ, கிளீனருக்கோ, வேறு பேசஞ்சருக்கு, எந்த பேசஞ்சருக்குமே ஒரு ஸ்க்ராட்சுமே கிடையாது. நான் அப்போ நினச்சேன், ஆண்டவர் நம்மளால் எனக்கு தெரில, நம்ம ப்ரேயர் பண்ணனால ஒரு வேளை நம்மளால் அந்த எல்லாத்தையுமே மீட்டாரோ அப்படின்னு நினச்சேன். ஓகே, ஆனால் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. அந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி சோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் சோத்திரம். இதில் நிற்கிறது நிர்மூலமாக ஆகாமல் இருக்குது அவர் சித்த கிருபை. இந்த சுகர் எனக்கு எப்பவுமே இருக்குது. எப்போ ஆஸ்பத்திரிக்கு நான் போனாலும் உங்கள் பெருவரலை எடுக்கணுன்னே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆண்டவர் இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இருக்க நீங்கள் தான் கிருபை செய்யணும். இந்த கால் விரலை எடுத்தால் நான் எப்படி நடப்பேன்? ஒவ்வொரு சித்த கிருபை என் கூட இருந்து என்னை நடப்புங்கப்பா. நீங்கள் உங்களுக்கு பெரிதான கிருபையாக எங்களை ஒரு நாளைக்கும் நடத்தி கொண்டு வர கிருபை தயவுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். இந்த கால் பெருவரல இந்த புண்ணி 6-7 மாதமாக வரல. ஒரு சிறு சாட்சியாக என்னை நிறுத்தின தேவனுக்கு கொடான கோடி சோத்திரம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது உன் வசனம். தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், த எவர் பிரசன்ட் ஹெல்பர். இன்றைக்கு இந்த 2 வசனங்களில் மாத்திரமல்ல, பைபிள் அநேக இடத்துல துணை நிற்கிற தேவன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஐ வில் பி யோர் ஹெல்பர், நான் உனக்கு துணை செய்கிற தேவன் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். ஏசாயா 41:13 பார்த்தோம், பயப்படாத, நான் உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை செய்கிறேன் அல்லவா என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறதை பார்க்கிறோம். 46வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறது, நான் உனக்கு அடைக்கலமாயிருப்பேன், உனக்கு பலனாயிருப்பேன், ஆபத்து காலத்தில் நான் உனக்கு அனுகூலமான துணையாயிருப்பேன். ஹல்லேலூயா. ஐ வில் பி யோர் எவர் பிரசன்ட் ஹெல்பர். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு துணை செய்கிற தேவன். நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்ட பந்தயத்தில் அவர் உங்களை தனியாய் விட்டு விடுகிற தேவன் அல்ல, உங்களுக்கு துணையாய் அவர் நிற்கிற தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் பிறக்கும் போதே அவர்களுக்கு தேவ திட்டத்தை வைத்திருக்கிறார். எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மீது ஒரு திட்டம் இருக்கிறது, என் மீது ஒரு தரிசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு திட்டத்தோடு தரிசனத்தோடு தான் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் பிறக்க செய்ததுமே தேவ திட்டத்தோடு தான் பிறக்க செய்திருக்கிறார். அதுதான் இந்த உலகத்தில் என்ன சொல்றாங்க, ஆண்டவருடைய தரிசனத்தை தான் என்ன சொல்றாங்க, அடையாளம். உனக்கு என்ன அடையாளம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? சின்ன பிள்ளைங்க கிட்ட போய், ஏன் பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற, ஏன் இவ்வளோ உழைக்கிற, ஹார்ட் ஒர்க் பண்ற, நைட்டு பகலா எந்த கண் முழிச்சு படிக்கிற, எதுக்கு நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு கேட்டால் அந்த தம்பி சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐ ஹாவ் டு பி ரெக்கக்னைஸ்ட் அஸ் சம்திங். நான் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுவாங்க இல்லையா? ஒரு நடுத்தர மனுஷர்கிட்ட போய் கேட்டால், ஏன் இப்படி உழைக்கிறீங்க, இரவு பகலாக ஏன் இப்படி வேர்வை சிந்துறீங்க, ஏன் இவ்வளோ கட்டுக்கோப்பாட செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கிறீங்க, எதற்காக இவ்வளோ ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள், உண்மையாக எதுக்கு இருக்கிறீங்க, ஏன் உலகத்தில் எல்லாரும் என்ஜாய் பண்ணும்போது நீங்க உழைக்கிறீங்க, நீங்க எதையோ நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னு போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் ஏதோ ஒரு வீட்டை கட்டிடணும், இல்லை ஒரு பிஸ்னஸை ஸ்தாபிச்சிடணும், ஐ ஹாவ் டு பி ரெக்கக்னைஸ்ட் அஸ் சம்திங், நான் என்னை அடையாளப்படுத்தி கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுவாங்க இல்லையா? ஒரு வயசானவர்கிட்ட போய் கேட்டால், ஐயா நீங்கள் ஏன் இன்னும் ஃபிட்டாக இருக்கிறீங்க, இன்னும் செல்ஃப் கண்ட்ரோலோடு சாப்பிட்றீங்க, ரொம்ப உடம்பை பார்த்துக்கிறீங்க அப்படி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் இன்னும் சாதிக்க வேண்டியது நான் நிறையா இருக்குது, நான் இன்னும் எனக்கு நாட்கள் வேணும், இன்னும் நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆவிக்குரிய மனுஷர்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு அடையாளத்துக்காக தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் எதுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? ஏதோ ஒரு அடையாளத்தை நான் கிரியேட் பண்ண வேண்டும், எனக்கென்று ஒரு அடையாளத்தை நான் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. பவுலுக்கு ஆண்டவர் அதை தான் சொல்றார். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒரு தரிசனத்தை நோக்கி ஓட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய அநாதி திட்டம். ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன், இது முதற்கொண்டு எனக்கு முன்பாக என்ன இருக்கிறது? எனக்காக ஒரு ஜீவ கிரீடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஏன் என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன்? there is something a reason. அதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறது. எனக்கு முன்பாக ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஏன் ஒரு நல்ல சீஷனாக நான் ஊழியம் செய்தேன், ஏன் என் ஊழியத்தை நிறைவேற்றினேன், ஏன் நான் தீங்கு அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் கிட்ட கேட்டா, இது எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கிறது. எனக்கென்று அடையாளமான ஒரு ஜீவ கிரீடம் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இந்த உலகம் உழைக்கிறது, இந்த உலகம் செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்குது. எல்லாரும் கோபப்படும் போது, கோபம் பயங்கரமாக வரும்போது கோபத்தை அடக்கிறது எதுக்கு? நான் இந்த நேரத்தில் இப்படி தவறாக நான் ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கேயோ நான் மிஸ் ஆயிடுவேன், நான் போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரமாக அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாது, இது என்னோடய வாழ்க்கையில் என்னை வேறு திசைக்கு திருப்பிடும். ஹல்லேலூயா. எமோஷன்ஸை கொட்ட வேண்டிய இடத்துல ஏன் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோம்? there is something a reason behind it இல்லையா? அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த மனுஷன்
உண்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, திறமையை வளர்த்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறானோ, அதற்காக ஓடுகிறானோ, பிரயாசப்படுகிறானோ, எப்படியாவது நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று பல சாதனைகளை, பல முயற்சிகளை அவன் எடுத்துக்கொண்டிருக்கிறானோ, அதே மனிதனுக்குள்ளதான் மேட்டிமையான கண்கள் இருக்கிறது, பொய் உதடுகள் இருக்கிறது, அபத்தம் பேசுகிற பொய் சாட்சி இருக்கிறது, தீங்கு செய்ய விரைந்தோடுகிற கால் இருக்கிறது. அதே மனுஷன்தான் ஒருவருக்கொருவர் துர் ஆலோசனை பண்ணி விரோதங்களை உண்டு பண்ணுகிற காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. This world is full of biased. இந்த ஒரு மனிதர் சொன்னார், என்னோட அப்ளிகேஷன் இன்டர்வியூக்கு போகும்போது என்னோட அப்ளிகேஷன், என்னோட பர்ஃபார்மன்ஸ் இன்டர்வியூவில் நான் பண்ணின காரியங்களை பார்த்து என்ன வச்சுருந்தாங்களாம், மேலே வச்சுருந்தாங்க, ஓ ஃபஸ்ட்டாக என்னோட அப்ளிகேஷன் இருக்கிறது என்னோட உழைப்புக்கு, நான் பட்ட பிரயாசத்துக்கு, நான் சிந்தின வேர்வைக்கு, நான் விழித்திருந்ததுக்கு, நான் கண் விழித்ததுக்கு, எல்லாத்துக்கும் பிரயாசம் கிடைக்க போகுதுன்னு ஒன்று அந்த ஆஃபீஸர் வந்து அப்படியே எல்லா அப்ளிகேஷனையும் பார்த்துட்டு இருக்கும்போது இவரோட நேட்டிவை செக் பண்ணாங்களாம், இவர் எந்த ஊர்க்காரர் அப்படி செக் பண்ண உடனே அப்படியே அந்த அப்ளிகேஷன் என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட்டாக போயிடுச்சான். அப்போ அவர் வந்து ரொம்ப வேதனையாக சொன்னாங்க, ஹல்லேலூயா, எஸ், ஹியூமன்ஸ் ஆர் ப்ரீஜுடிஸ்ட். அவங்க ஆல்ரெடி ஒருத்தங்களை பார்க்கறதுக்கு முன்பாகவே தீர்மானித்து விடுகிறார்கள், இவர்கள் இந்த பொசிஷனுக்கு ஃபிட்டா, இவர்கள் இந்த 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 ஆசீர்வாதத்துக்கு இவங்க தகுதியா இல்லை, இவங்க இந்த ஊருக்காரங்க, இவங்க இந்த இனத்தை சேர்ந்தவங்க, இவங்க அப்படி, இவங்க இப்படின்னு ஒரு மனுஷனை பார்ப்பதற்கு முன்பாகவே the world that we live is so biased. இந்த உலகம் பாரபட்சம் நிறைந்த மனிதர்கள், எந்த மனிதன் உண்மையா இருக்க வேண்டும், ஓட வேண்டும், உழைக்க வேண்டும், கண் விழிக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறானோ அதே மனிதன் நான் பாரபட்சம் உள்ளவனாய், தீங்கு துர் ஆலோசனை பண்ணுகிறவனாய், இந்த உலகத்தில் முன்பாகவே ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணி ப்ரீஜுடிஸ்டாக அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய உழைப்பினால நீ மேலே வந்துடலாம், உன்னுடைய தனிப்பட்ட முயற்சியினால நான் அதை சாதிச்சிடலாம், இதை சாதிச்சிடலான்னு நீங்க நினைச்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் நோ மேட்டர் ஹவ் ஸ்கில்ஃபுல் யூ ஆர், நீங்க எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும், நோ மேட்டர் ஹவ் பர்சிஸ்டன்ட் யூ ஆர், நீங்க அதற்காக எவ்வளவு தொடர்ந்து முயற்சி செய்தாலும், no matter how consistent you are, no matter how hardworking you are, the life that is unassisted by God is a life of failure. கர்த்தர் துணை செய்யாத ஒரு வாழ்வு அது தோல்வியின் வாழ்வு. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஓடி ஒரு பந்தய பொருளை, ஒரு தரிசனத்தை, நமக்கென்று ஒரு அடையாளத்தை, தேவன் தந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு துணை நிற்க வேண்டும். அனாதி தேவனுடைய துணை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் துணை செய்ய அவர் விரும்புகிறார். துணை செய்கிறது என்றால் என்ன? ஓ நீ நகரு, இப்போ நம்ம சமைச்சிட்டு இருக்கிறோம், எனக்கு யாராவது ஹெல்ப்பர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓ நீங்கள் நகருங்க, நானே உங்களுக்கு பதிலாக சமைக்கிறேன், அது கிடையாது. என்ன பண்ணுவாங்க ஹெல்ப்பர், என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சமைங்க, நான் உங்களுக்கு என்னென்ன இதுக்கு பாத்திரம் கழுவணுமா, உங்களுக்கு காய்கறி கட் பண்ணி கொடுக்கணுமா, என்னென்ன நான் உங்களுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் இந்த டாஸ்க்கை முடிக்க நான் ஹெல்ப் பண்ணணுமோ, நான் அதை ஈஸியாக்க முடியணுமோ, அதையெல்லாம் நான் உனக்கு செய்கிறேன். அதுதான் ஹெல்ப்பர். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம மேலே இருக்கிற தரிசனத்தை அவர் செய்ய விரும்பவே மாட்டார். நமக்கு இருக்கிற கனத்தை, நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை அவர் ஃபுல்லாக எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர் பின்பாக நின்று துணை செய்து, நீ செயல்படு மகளே, நான் உனக்காக நின்று உனக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ அந்தந்த வகையிலெல்லாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. அதுதான் ஹெல்ப்பர். ஸோ ஏன் நம்மளுக்கு துணை வேண்டும்? ஒன்று, நம்மளுடைய தரிசனத்தை நிறைவேற்ற. ஏன் நம்மளுக்கு துணை வேண்டும்? இந்த தரிசனத்தை சாதாரணமாக நிறைவேற்ற முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற அந்த தரிசனம், அந்த அடையாளத்தை கிரியேட் பண்ணுவது என்பது மிகப்பெரிய பர்டன் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அதில் நாம் சோர்ந்து போவோம் என்பது ஆண்டவருக்கு தெரியும். மனுஷர்கள் சோர்ந்து போவார்கள் என்று ஏசாயா 40:30 என்ன சொல்லுது? இளைஞர்களும் இளைப்படைந்து சோர்ந்து போவார்களாம். இப்படிப்பட்ட உலகத்தில் சோர்ந்து போக தானே செய்வாங்க. மேட்டிமையான கண்கள், பொய் உதடுகள், அபத்தமான பொய் சாட்சிகள், இப்படிப்பட்ட உலகத்தில் எவ்வளவு ஃபியர்ஸ்ஃபுல்லாக,
எவ்வளவு ஸ்டபானா, நான் உண்மையா இருப்பேன், நான் அப்படி ஜெயிப்பேன், நான் உழைப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் வேதம் சொல்லுகிறது இளம் ரத்தம் இளைஞர்களும் இலை படைந்து சோர்ந்து போவார்கள். The young man become weary. Hallelujah. ஏனென்றால் ஒரு கோட் சொல்லுவாங்க, men are not evil because they are wicked. Men are evil because they are human. ஹல்லேலூயா. இதோட டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, மனுஷர்கள் துன்மார்க்கரா இருக்கிறதுனால அவங்க கெட்டவங்க இல்லையா. மனுஷர்கள் ஏன் பொல்லாதவங்கன்னா அவங்க மனுஷர்களா இருக்கிறதுனால பொல்லாதவர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள்ல சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மனுஷன ஆண்டவர் பொல்லாதவர்கள் என்று அவர்களை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ எப்போ அவங்க நீதிமானாக்க முடியும்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே அவர்களை நீதிமானாக்க முடியும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க. அவங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ரொம்ப அவங்களுக்கு ஒரு மனுஷர் கூட ரொம்ப ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு. அவங்க டார்கெட் பேஸ்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதத்துக்குள்ளே இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணால் தான் அவங்களுக்கு கரெக்டான சேலரி வரும். இப்படி அவங்க வேலை செய்து கொண்டு இருக்கும்போது பக்கத்தில் அவங்க அடிக்கடி பேச ஆரம்பிப்பாங்க. இவங்களை பற்றியே பேசுவாங்க. அவங்க பேசுகிறது இவர்களை குத்தி காமிக்கிறது போலவே இருக்கும். இவங்க கிட்ட பேச மாட்டாங்க, பக்கத்தில் தான் பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் ரொம்ப அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அது எதை பாதிக்கும் அப்படின்னா, அவங்களோட வேலையில் அவங்க டார்கெட்டை பாதிக்கும். அதை செய்ய முடியாது ஒரு 2 நாள் 3 நாள். அதுக்கப்புறம் அவங்களால வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அந்த வார்த்தைகள், அவர்கள் பேசின விதம், அவர்கள் பார்த்த பார்வை, இதெல்லாம் அவர்களுக்கு ஞாபகம் ரொம்ப எமோஷனல் டார்ச்சரை கோத்ரூ பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆண்டவர்கிட்ட வருவாங்க, சரி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் எல்லா வேலையிலையும் இருக்கிறது தானே, போயிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க ஆண்டவரோட பாதத்தில் உட்கார்ந்து இதை குறித்து அழ ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. இது ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னால் முடியல ஆண்டவரே, இவங்க இப்படி பண்ணுவது எனக்கு ஒவ்வொரு மாதமும் என்னோட டார்கெட் என்னால் அச்சீவ் பண்ண முடியலன்னு அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் வந்தது, அதே மனிதர் வந்தார், அதே போல பேச்சு நடந்தது, அதே போல இவர்களை துன்புறுத்தினார்கள், அதே போல ஜாடை மாடையான பேச்சுகள். ஆனால் இவர்களுடைய இருதயம் கொஞ்சம் கூட பாதிக்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. அவர்களுக்குள் ஒரு எமோஷனல் ஸ்டெபிலிட்டியை அந்த ஜபத்துக்கு அப்புறம் உணர்ந்தார்கள். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் துணை செய்கிற தேவன். ஈசாக்குக்கு ஆண்டவர் எப்படி துணை செய்தார்? கேராரூர் என்ற பட்டணத்தில் அவன் போற, ஆண்டவர் தான் சொல்றாரு, இங்க இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். போய் ஒரு துறவை தோண்டுகிறானா, அந்த ஜனங்கள்லாம் get away from this place, இந்த இடத்தை விட்டு வெளியே போய், இது எங்களோடது அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏசிக்குன்னு பேர் வச்சுட்டு அமைதி நகர்ந்துட்டார். யாரு? ஈசாக்கு. திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறான், அங்கேயும் துறவு தூண்டுறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அங்கேயும் ஜனங்க பிரச்சனை பண்றாரு. அவனுக்கு அந்த இடத்துக்கு சித்னா என்று பேர் வைத்தான். இன்னொரு இடத்துக்கு போனான், ரெஹோபோத். ஹல்லேலூயா. அங்கே இந்த ஜனங்களால் இவனை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இவன் எமோஷனல் ஸ்டெபிலிட்டியில கர்த்தர் இவனுக்கு எப்படி துணை செய்தார் என்று பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ரெஹோபோத்தாக அவர் துணை செய்வார். உங்களுக்கு ரெகோபோத்தாக, உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாயை அடைக்கும்படியாக ரெகோபோத்தை உண்டாக்கின தேவன் உங்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு எப்படி ஆண்டவர் உதவி செய்தார்? தெலீலாளின் மடியில படுத்து அவள் ஆண்டவரே அவன் விற்று போட்டான். ஆண்டவரே எனக்கு வேணாம் சொல்லிட்டான். எவ்வளோ ஒரு அவமானம். அதுக்கப்புறம் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. பரிதாபமான நிலைமையில ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், இயேசுவே ஆண்டவரே, இந்த ஒரு விசை மாத்திரமே என்னை நினைத்தருளும், இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்தும். சரீர பிரகாரமான பலத்தை அந்த கடைசி நிமிஷத்துல கூட கர்த்தர் அவனுக்கு தந்து அவனை பலப்படுத்தினார். என்ன நடந்தது? சைடில் இருக்கிற 2 பில்லரும் ஒரு அசைதான் அசைச்சான். அந்த ஹோல் பில்டிங்கும் கீழே சரிந்து விழுந்தது. வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்ததை பார்க்கிலும் அவன் செத்த போது கொன்று போட்ட பெலிஸ்தரின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு சரீர பலத்தை தந்து கர்த்தர் உங்களுக்கு துணை செய்வார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு எப்படி துணை செய்தார் தெரியுமா? தாவீதே, அந்த கல்லெல்லாம் என்கிட்ட கூட, கோலியாத் ரொம்ப பேசிட்டான், நான் இவனை முறியடிக்கிறேன். அப்படி கிடையாது. தாவீதே, நீ காரியத்தை நடப்பி நான் பின்பாக இருந்து அந்த ராட்சதனை வீழ்த்துவேன். தாவீது சொன்னான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய இராணுவங்களின் தேவன், அவர் சேனை
சேனைகளின் தேவன், அந்த நாமத்தினால் நான் உன்னை வீழ்த்துகிறேன் என்று சொன்னபோது கர்த்தரே அவனுக்கு துணை செய்து அவனுக்காக யுத்தம் செய்தார். இப்படி அநேக விதங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் எப்படி ஒரு மனிதனுக்கு துணை செய்தார் என்று ஏராளமான விதங்களை நான் சொல்லிக்கொண்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் விதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி துணை செய்ய விரும்புகிறார் என்று ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி உங்களோடு பேச விரும்புகிறேன். யாத்ராகமம் 17:11-12 வாசிங்க. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். ஹல்லேலூயா. ஆரோனும் ஊரும் அவன் கைகளை தாங்கினார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படி துணை செய்ய விரும்புகிறார் தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை திறமைசாலிகளாக இருக்கலாம், பர்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம், உங்களுக்குள்ள பல நல்ல குணங்கள் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் ஒரு நகரத்தை காவாராகில் அதை காக்கிறவரின் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்லுது, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை தரிவித்து வருத்தத்தின் அப்பத்தை புசித்து அப்படிலாம் சாப்பிட்றதும் விருதா. கர்த்தரே ஒரு மனுஷனுக்கு நித்திரையை வர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன சொல்லுகிறது? மனுஷன் எவ்வளவு எக்ஸ்டென்ட் போனாலும் the humans are limited. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சூப்பர் நேச்சுரல் துணை இல்லாதபடிக்கு அவனால் ஜெயிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம், ஈசாக்கு, சவுல், தாவீது எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதங்களில் அநேக விதங்களில் துணை செய்கிறதை பார்த்தோம். இப்பொழுது மோசேக்கு ஒரு துணை கடந்து வருகிறது. எப்படி? மோசே என்ற ஒரு மனுஷன் தன்னுடைய ஜனங்களுக்காக அமலேக்கியரிடத்தில் அவனுக்கு யுத்தம் வருகிறது. அப்ப யோசுவா ஒரு யுத்த வீரன், அவனை தலைவனாக நியமித்து மோசே சொல்றாரு, நான் மேல என் தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி கொண்டே இருப்பேன். மலையில நான் ஜஸ்ட் ஆண்டவரை பார்த்து ஜெபித்து கொண்டு இருப்பேன், கரங்கள் உயர்த்தப்பட்டே கொண்டே இருக்கும். யோசுவா, நீ கீழே யுத்தம் பண்ணு, அமலேக்கியர்கள் முறியடிக்கப்படுவார்கள்னு சொல்றார். அப்போ ஒரு ராத்திரி ஃபுல்லா, பகல் ஃபுல்லா அந்த கரங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவருக்கு கை வலிக்குது. அப்ப என்ன ஆகுது? பைபிள் சொல்லுது, அவன் அசந்து போன போது, when he was so tired, when he was so weary, அவன் டயர்டான போது, அவன் செய்ய முடியாத போதல்ல, அவன் சோர்ந்து போன போது. ஹல்லேலூயா. அவனுக்கு உயர்த்த வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஓட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற தாகம் இருக்கிறது, துடிப்பு இருக்கிறது. ஆனால் அசந்து போன போது, சோர்ந்து போன போது, இங்கே அவனுக்கு 2 துணை இருக்கிறது. எழும்புகிறார்கள். அவனுக்கு பக்க பலமாய் 2 மனுஷர்களை ஆண்டவர் துணையாக எழுப்புகிறார். ஒருவன் ஆரோன், இன்னொன்று ஊர். ஹல்லேலூயா. 2 பேரும் வந்து அவனை ஒரு கல்லில் உட்கார வச்சு ஒரு கையை ஒருத்தனும் இன்னொரு கையை இன்னொருத்தனும் தாங்கி பிடித்து கொண்டே இருக்கிறார்கள். சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அந்த கரங்களை உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்ன நடந்தது? அவனுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கும் போதெல்லாம் யோசுவா ஜெயித்தான். அமலேக்கியர்கள் மாண்டு போனார்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதெல்லாம் அவன் கை தாழ விழுகிறதோ, எப்பொழுதெல்லாம் அவனுடைய கரம் கீழே விழுகிறதோ, அப்பொழுதெல்லாம் அவன் அமலேக்கியர் முறியடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்போ அவனுக்கு இந்த கை உயர்த்தப்பட்டே இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கையில சில மனுஷர்களின் துணை தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ வழிகளில் கர்த்தர் நமக்கு துணை செய்வார். ஆனால் ஒரு வழி என்ன தெரியுமா? சரியான மனுஷர்களை நமக்கு கொடுத்து கர்த்தர் நமக்கு துணை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அசந்து போகும்போது, சோர்ந்து போகும்போது நம்மளுடைய கரங்களை தாங்கி பிடிக்க கர்த்தர் இன்றைக்கு சில மனுஷர்களை உங்களுக்கு தயவாய் கட்டளையிடுவாராக, சில மனுஷர்களை உங்களுக்கு துணையாய் கட்டளையிடுவாராக. அநேக நாட்கள் ஆண்டவர் ஒரு
மனிதனுக்கு தரிசனம் வைப்பார் என்றால் அந்த தரிசனத்தை அவன் அடைவதற்கு எல்லா ரிசோர்ஸஸையும் அவனுக்கு ஆல்ரெடி ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. அவன் அதில் ஓட்ட பந்தயத்தில் போகும்போதே ஒவ்வொன்றா அவன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் முக்கியமான ரிசோர்ஸ் தான் ஹியூமன் ரிசோர்ஸ். ஹல்லேலூயா. மனுஷர்களின் தயவு, மனுஷர்களின் துணை. சில நேரங்களில் கர்த்தர் மனித ரூபத்தில் வந்து மனிதர்களுக்கு துணை செய்வார். இங்கே மோசேக்கு அப்படிதான் ஆண்டவர் துணை செய்கிறார். ஏதோ எத்தனையோ நேரத்தில் அவர் அக்கினி ஸ்தம்பமாக இறங்கி வந்தார், மேகஸ்தம்பமாக இறங்கி வந்தார். அப்படியே மன்னாவை ஆண்டவர் அனுப்பினார், செங்கடலை இரண்டாக பிளக்க செய்தார். அவருக்கு ஏராளமான வழிகள் தெரிந்த போதிலும் சில நேரங்களில் மனுஷர்களின் துணை இல்லாதபடிக்கு நீங்கள் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு வழியையும் ஆண்டவர் வைத்திருப்பார். அல்லேலூயா. சில மனுஷர்களின் துணையை கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்கும்படி எழுப்பி தருவாராக. இங்கே மோசே அசந்து போன பொழுது, சோர்ந்து போன போது ஊரும் ஆரோனும் வந்து அவங்களுடைய கைகளை தாங்கி பிடிக்கிறாங்க. ஆமென். இப்பொழுது என்ன நடக்கிறது? இவர்களுடைய டீம் ஜெயித்து கொண்டே இருக்கிறது. மோசே ஒரு பெரிய வெற்றியை அவன் அடைகிறான். வெளியே வரும்போது யார் ஜெயித்த மாதிரி வருகிறது? மோசே ஜெயித்த மாதிரி வருகிறது. மோசே தான் ஜெயித்தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பின்பாக அவன் திரும்பி பார்த்தான் என்றால் அவன் சொல்லுவான், என்னுடைய ஜெயத்தின் ஓட்டத்தில் ஊர் இருக்கிறான், ஆரோன் இருக்கிறான். இவர்கள் எல்லாரும் துணை செய்தபடியினால் தான் என்னால் அந்த தரிசனத்தை அட்டைன் பண்ண முடிந்தது, அந்த தரிசனத்தை நான் ரீச் பண்ண முடிந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சில மனுஷர்களை ஆண்டவர் வைத்திருப்பார். அந்த மனுஷர்களின் துணை இல்லாதபடிக்கு நீங்கள் சில காரியங்களில் ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு சில உறவுகளை நீங்கள் தூக்கி எறிந்திருப்பீர்கள் என்றால், சில உறவுகள் நமக்கு வேண்டாம் என்று சில நேரங்களில் நாம் அவர்களை கசந்திருப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷ உறவு that is a channel of blessing. சில உறவுகளை நான் வைத்திருப்பேன், சில மனித கனெக்ஷனை நான் வைத்திருப்பேன், அதை வைத்து நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்கணும், நல்ல உறவுகளை எனக்கு தாங்க, நல்ல தொடர்புகளை எனக்கு தாங்க. அதனால தான் இன்னைக்கு என்னோட மெசேஜோட டாபிக் தி டிவைன் கனெக்ஷன்ஸ். ஹல்லேலூயா. தெய்வீக இணைப்புகள். தேவன் சரியான நபரோடு உங்களை இணைப்பாராக, சரியான நபரோடு உங்கள் பிள்ளைகளை இணைப்பாராக. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ், நல்ல ஒரு சர்க்கிளை தாங்க, ஒரு தெய்வீக இணைப்புகளை தாங்க. அவங்க தரிசனத்தை அடைய அவர்கள் கரங்களை தாங்கி பிடிக்க. என் பிள்ளைகள் சோர்ந்து போகும் பொழுது, நீங்கள் குடும்பம் சோர்ந்து போகும் பொழுது, எங்கள் கரங்களை தாங்கி பிடிக்க எங்களுக்கு ஒரு நல்ல தெய்வீக இணைப்புகள் கிடைப்பதாக. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அநேக உறவுகளை தந்திருப்பார். அதை நம்ம சில நேரத்தில் துச்சமாக எண்ணியிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு மனிதரையும் நீங்க வீணாக எண்ணிவிடக் கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நம்ம இன்னைக்கு எடுத்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு மனுஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய தரிசனத்தை முடிக்கிறதுக்கு ஆண்டவருடைய தரிசனம் என்ன? அவர் இந்த உலகத்தில் 33 வருஷங்கள் வாழ்ந்து, அவர் மனித பாவங்களை சுமந்து, அவர் சிலுவையில் மரித்து வெற்றியை சிறக்க வேண்டும். இதுதான் அவர் தரிசனம். இதற்காக தான் அவர் உலகத்துக்கு வந்தார். அப்போ அந்த லைன்ல யார் யாரெல்லாம் வராங்க சொல்லுங்க? 12 சீஷர்கள் வராங்க. 12 சீஷர்கள் இல்லைன்னா அவருடைய ஊழியம் நிறைவேறி இருக்காது. ஹல்லேலூயா. மகதலேனா மரியாள் என்ற ஒரு ஸ்திரீ இல்லைன்னா, சமாரியா ஸ்திரீ என்ற ஒரு ஸ்திரீ இல்லை என்றால், ஏன் பரிசேயர் சதிசேயர் எவ்வளோ குடைச்சலை கொடுத்தாங்க, அவங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை அப்படின்னா இன்றைக்கு நிறைய வேத ஊமைகள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் தன்னுடைய லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினைத்தார். இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார் நம்மளோடு. சில மனித உறவுகள் மூலமாக கர்த்தர் நம்மளுடைய ஓட்டத்தை ஜெயமாய் முடிப்பாராக. நீங்கள் இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிறீர்களா? மோசேயின் கரம் அசந்து போனது. இந்த யுத்தத்தில் நான் தோற்று விடுவேனோ, நான் மடிந்து விடுவேனோ என்று அவன் கலங்கி போய் தன்னுடைய கரங்களை தாழ விடுகையில் என்ன நடந்தது? ஊர் ஓடி வந்தான், ஆரோன் ஓடி வந்தான். நாங்கள் உனக்கு இருக்கிறோம், நாங்கள் உனக்கு துணை செய்கிறோம், நாங்கள் தேவனுடைய ஜனமாய் உன் பக்கத்தில் இருப்போம் என்று சொல்லி அந்த கரத்தை தாங்கி பிடித்தார்கள். அந்த கரம் உயர்ந்து கொண்டிருக்கும் போதெல்லாம் மோசேக்கு மாத்திரம் வெற்றி அல்ல, ஆரோனுக்கும் வெற்றி, ஊருக்கும் வெற்றி, சகல இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்கும் வெற்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்க மேல இருக்கிற தரிசனம் எப்பவுமே உன்னை மட்டும் சார்ந்தது கிடையாது.
நீ ஒருவன் மாத்திரம் ஓடி ஜெயிப்பது கிடையாது. உன்னோடு சில உறவுகளை நான் தந்திருப்பேன், சில மனிதர்களை நான் தந்திருப்பேன். அந்த மனிதர்களோடு ஓடுவது தான் இந்த ஓட்டம். அந்த மனிதர்களோடு ஓடும்போது தான் அந்த பந்தய பொருளாகிய ஜீவ கிரீடத்தை, கர்த்தர் வைத்திருக்கிற அந்த அடையாளத்தை, அந்த தரிசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பவுல் என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இந்த உலகத்தில் பல சபைகளை ஸ்தாபித்தான். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில நம்ம இன்றைக்கு எல்லாம் என்ன சொன்னோம்? அப்போஸ்தலர் எடுத்தா பவுல், எபிரேயர் எடுத்தா பவுல், ரோமர் எடுத்தா பவுல், எல்லாம் பவுல் தான் எழுதினார், பவுல் தான் எழுதினார். பவுல் கூட ஒரு மனுஷர் சீலான்னு இருந்தார். பவுல் ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் அவருக்கும் ஜெயில் அனுபவிச்சார். ஹல்லேலூயா. பர்னபா இருந்தார், தீமோத்தேயு இருந்தார், லீதியால் இருந்தாங்க, ஆக்கிலா இருந்தாங்க, பிரிஸ்கெலா இருந்தாங்க. ஹல்லேலூயா. பவுல் போய் டாஸ்கை முடிக்கும்போது ஆண்டவர் அவனை மட்டும் கௌரவிக்க மாட்டார், அவனுக்கு துணை செய்த அத்தனை பேரும் அந்த லைனில் வந்து நிற்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தனியாக ஓடுவது இந்த ஓட்டம் அல்ல. கர்த்தர் சில ஆரோன்களை உங்களுக்கு தர விரும்புகிறார், சில ஊர்களை தர விரும்புகிறார். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் உங்களுக்கு இல்லை என்றால் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஒரு நல்ல இணைப்போடு என்னை இணைத்து விடும் ஆண்டவரே, ஒரு நல்ல ஜப டீமோடு என்னை இணைத்து விடும் ஆண்டவரே. எனக்கு ஒரு நல்ல உறவுகள் வேண்டும், ஆவிக்குரிய உறவுகள் வேண்டும். நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் என் கரங்களை தாங்கி பிடிக்க எனக்கு உறவுகள் வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கும்போது நல்ல மனிதர்களை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அப்பா, எனக்கு அப்பா தான் எல்லாம், கணவர் தான் எல்லாம், பிள்ளை தான் எல்லாம் இல்லை. ஆண்டவர் எந்த மனுஷனையும் சோர்ஸாக வைக்கல, பட் சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங்காக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் உங்களுக்கு அவர்கிட்ட தான் சோர்ஸ் இஸ் ஒன்லி காட். ஆண்டவர் தான் உங்களுக்கு சோர்ஸாக இருக்க முடியும். பட் இந்த மனுஷர்கள் எல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த சேனல்ஸ் ஆஃப் பிளெஸிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் ஒவ்வொருவரையும் தரிசனத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் சில மனுஷர்களின் உதவி உங்களுக்கு தேவைப்பட்டே ஆக வேண்டும். அந்த மனுஷர்களை நீங்கள் அணைத்து கொள்ள வேண்டும். அந்த மனுஷர்களை நீங்கள் கர்த்தருடைய தரிசனத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்க்கையில் இழுத்து கொண்டு போக வேண்டும். ஆனால் பைபிள், ஆனால் வேதம் என்ன தெரியுமா? பிசாசு என்ன தெரியுமா பண்ணுவான்? யார் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் குறி வைப்பான். ஹல்லேலூயா. பைபிளில் பார்த்தீங்களா, ஆதாம் மேலே தேவனுடைய தரிசனம் இருந்தது. ஆதாம் தனியாக அவன் நடந்துட்டு இருந்த வரைக்கும் பிசாசு வரவே இல்லை. பிசாசுக்கு தெரியும் அவனால் தனியாக செய்ய முடியாதுன்னு. ஆனால் அவனுக்கு துணை செய்யும்படிக்கு, அந்த தரிசனத்தில் இணையும்படிக்கு என்றைக்கு அவனுக்கு ஒரு துணை வந்ததோ அந்த இடத்தில் சாத்தானின் கண்கள் அந்த குடும்பத்தின் மீது பதிந்தது. ஹல்லேலூயா. இப்போ ஆதாம தொடலை, ஏனென்றால் தெரியும் தரிசனம் இவன் மேலே இருக்கு. அந்த தரிசனம் நிறைவேறணும்னா அந்த நிறைவேறுதலின் பொறுப்பு இவங்க மேலே இருக்கு. இவங்க கூட இருந்தால் தானே இவன் ஜெயிக்க முடியும். ஏவாளை க்ளோஸ் பண்ண வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு யார் ஹெல்ப்பாக இருக்கிறாங்களோ, எந்த உறவு உங்களுக்கு கை கொடுக்கிறதோ, எந்த உறவு உங்களை அநேக நேரத்தில் தாங்கினதோ, அந்த உறவுக்கு விரோதமாய் இன்றைக்கு பிசாசு எழுப்பி இருப்பான் என்றால் நீங்கள் விழித்து கொள்ள வேண்டும், உபவாசிக்க தொடங்க வேண்டும். ஆண்டவரே, இந்த உறவுகளுக்குள் வருகிறதான எல்லா சத்துருவின் வல்லமைகளை கடிந்து நீங்கள் ஜெபித்து அதில் ஜெயம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப்பாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க வேணும். நாங்கள் எங்கள் சபையில், எங்கள் ஊழியத்தில் யார் உறுதுணையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்குன்னு ஜெபிக்க சில நாட்களை வைத்திருக்கிறோம். அப்பா அப்படி தான் சொல்லுவாங்க, சபைக்கு ஒரு டம்ளரை இப்படி வைத்தால் கூட அது கூட தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும். ஹல்லேலூயா. எங்களுக்காக ஜெபிக்கிறத விட உறுதுணையாக நிற்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பிசாசு ஒரு நாளும் உள்ளுக்குள்ளே வரவே முடியாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிசாசு உங்களை தொட்டு வரல, உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இல்லையா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு உறவு உங்களை தாங்கி பிடிச்சாங்க இல்லையா, சில நேரங்களில் அந்த உறவை தொட்டு இருக்கிறான். அவர்களுக்குள் சில கசப்புகள், அவர்களுக்குள் சில முறுமுறுப்புகளை கொடுத்து இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த அனாதை திட்டத்தை, அந்த பெரிய பெரிய தரிசனத்தை அவன் அழித்து போட சித்தமாயிருக்கிறான். ஆண்டவர் அதை தான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறார். உறவுகளை கட்டுகிற தேவன் அவர், உறவுகளை கொண்டு நமக்கு துணை செய்கிற தேவன் அவர். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆரோன், ஒரு ஊரை கர்த்தர் தர விரும்புகிறார். மார்க் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து
அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி சிவப்பான அங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையிலே அறையும்படி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சீரேனா ஊரான அலெக்சாந்தர் ரூப்பும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி சீரேனா ஊரானாகிய சீமோன் என்பவன் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவன் அங்கே நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மார்க் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசால் கோலில் அடுக்கிறாங்க. அவரை யார? இயேசு கிறிஸ்துவ அடி வாங்குறார். அவரை காரி துப்புறாங்க, அவரை கேலி செய்கிறாங்க, கிண்டல் செய்கிறாங்க, அவரை பலவித சித்திரவதைகள் பண்ணுகிறார்கள். இதையெல்லாம் அவர் சகித்து கொள்கிறார். ஏன்? இதெல்லாம் அவர் செய்யணும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த பாதையின் வழியாக அவர் போக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் மனுஷர்களுடைய அத்தனை பாவங்களையும் சாபங்களையும் அவர் சுமக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இங்கே என்ன நடக்கிறது? இயேசு தன்னுடைய தரிசனத்தின் முடிவுக்குள் வந்து விட்டார். அவர் தன்னுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் வெற்றியாய் நேர்த்தியாய் செய்துவிட்டு இந்த கடைசி ஒரு பெரிய பிக் டாஸ்கை இவர் கம்ப்ளீட் பண்ண வேண்டும். இதை கம்ப்ளீட் பண்ணுவதற்கு முன்பாக இவருக்கு நடக்கிற சித்திரவதை, அவரை சிரசின் மேல் தலையில் ஓங்கி அடிக்கிறான், ஒருத்தர் காரி துப்புகிறான், அவரை கன்னத்தில் அறைகிறான். இதையெல்லாம் ஜனங்களுக்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் சகித்து கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது. அவரை சாட்டையினால் அடித்து கொண்டே இருக்கிறார்கள். தெருவெல்லாம் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்க வேண்டும், சிலுவையில் ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த அந்த இயேசு கிறிஸ்து ஒரு கட்டத்தில் ஜீசஸ் வாஸ் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ்ட். அவர் அசந்து போகிறார், அவர் சோர்ந்து போகிறார், முடியாமல் நடுவிலேயே திணறி அவர் துவண்டு துடித்து நடுவில் அந்த சிலுவையை சுமக்க முடியாதபடிக்கு அவர் பாடுபடுகிறார். அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? சிரேனா ஊரானாகிய சீமோன் என்பவன் இடையில் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் உதவி செய்தான். ஹல்லேலூயா. லூக்கா 23:26 அவர்கள் இயேசுவை கொண்டு போகிற போது நாட்டிலிருந்து வருகிற சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற ஒருவனை பிடித்து சிலுவையை அவர் பின்னே சுமந்து கொண்டு வரும்படி அதை அவன் மேல் வைத்தார்கள். சிலுவையை அவன் மேல் வைத்தார்கள். யாருடைய சிலுவைய? இயேசு கிறிஸ்து சுமக்க வேண்டிய சிலுவை, உங்களுக்காக எனக்காக சுமக்க வேண்டிய அந்த சிலுவையை கொஞ்சம் பிரேக் யாருக்கு தேவைப்பட்டது? இயேசுவுக்கும் தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. நம்மளுக்காக, நம்மளுடைய பாவங்கள் அவளுக்கு அவ்வளவு பாரமாக இருந்தது. ரத்தம் சொட்ட சொட்ட வழியில் அவள் போய்கொண்டே இருந்தார். கொல்கத்தா மலைக்கு அவர் போயே ஆக வேண்டும். அது வரைக்கும் அவரால் போக முடியவில்லை. அவ்வளவு அடிகள், அவ்வளவு பாடுகள், சரீரம் கிழிக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் எல்லாம் தரையில் ஊற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது இயேசு சோர்ந்து போகிறார். எப்படி சோர்ந்து போகிறார்? அவிசுவாசத்தினால சோர்ந்து போனார். ஆண்டவர் என்னை காப்பாற்றவில்லை என்று சோர்ந்து போனாரா? அவிசுவாசத்தினால சோர்ந்து போனாலா? இல்ல இது என்னால முடியாது, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லை, அவர் என்னால முடியும், ஹல்லேலூயா, என்னால் அந்த கொல்கதா மலை வரைக்கும் ஏற்ற இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போக என்னால் நிச்சயம் முடியும். என் தேவனை நான் அவிசுவாசிப்பதினால் அல்ல, முழுமையாக நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் எனக்குள் ஒரு சோர்வு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பாத்திரம் வெகு பாரமாயிருக்கிறது, அது வெகு பாரமாயிருக்கிறது. இது என்னால் சுமக்க கூடாத பாரமாயிருக்கிறது. அவருக்கும் கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டது. அப்பந்தான் சிரேனா ஊரானாகிய சீமோன் வந்து கொஞ்ச நேரம் அந்த சிலுவையை சுமக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பின்னாடியே தள்ளாடி அவர் நடந்து வந்து திரும்ப அந்த சிலுவையை வாங்கி கொள்ளுகிறார். ஏன் அதை மட்டும் அவர் செய்யல அப்படின்னா, அந்த சிரேனா ஊரானாகிய சீமோன் மட்டும் அந்த இடத்தில் வரவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து ஒருவேளை எனர்ஜி இல்லாம சோர்வின்
உச்சத்தில் அவர் இருந்தபடியினால் அங்கேயே மரித்திருப்பார். ஆனால் அது அவருக்கு நேரிடக்கூடாது என்பதற்காக தான் மனித உதவியை அந்த இடத்தில் அவர் நாடினார். ஹல்லேலூயா. ஏன் அதுக்கு நேரிடக்கூடாது? அவர் மட்டும் அங்கே இறந்திருந்தாருன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் எந்த வசனத்தை நிறைவேற்ற வேண்டும் தெரியுமா? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அவர் ஒரு தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும். அவர் மரத்திலே தூக்கப்பட வேண்டும். அதுதான் அவருடைய மேலான தரிசனம். அதில் தூக்கப்பட்டாதான் நம்மளுடைய ஒவ்வொரு சாபங்களையும் நம்மளுடைய நோய்களையும் அவரால் சுமந்து தீர்க்க முடியும். அதற்காகவே அவர் அவ்வளவு பாடுபட்டார். அதற்காகவே அந்த தரிசனத்தை நான் முடிக்க வேண்டும் என்று அவ்வளவு பிரயாசப்பட்டார். அதனுடைய பாதையில் தான் அவர் சோர்ந்து போகும்போது அவருடைய சிலுவையை சுமக்க சீமோன் என்கிற ஒரு மனுஷன் வருகிறான். இயேசு கிறிஸ்துவுக்கும் துணை தேவைப்பட்டது, மனுஷனின் துணை தேவைப்பட்டது. சோர்ந்து போகும்போது தனக்கு ஒரு கை கொடுக்க கர்த்தர் சில மனுஷர்களை அங்கே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய கரங்கள் தாழ போகும்போதெல்லாம் உங்களுடைய கரங்களை தாங்கி பிடிக்க சில உறவுகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த கொல்கதா மலைக்கு தள்ளாடி தள்ளாடி தவழ்ந்து போய் கொண்டிருக்கிற அந்த இயேசுவுக்கு சீமோன் என்கிற ஒரு மனுஷன் அந்த ஒரு ஷார்ட் பிரேக் தேவைப்பட்டது. கொஞ்சம் இளைப்பாறுதல் தேவைப்பட்டது. கொஞ்சம் தன்னுடைய சிலுவையை சுமக்க ஒரு மனிதன் தேவைப்பட்டான். அந்த இடத்தில் வந்து இந்த சீமோன் கை கொடுத்தான். அல்லேலூயா. இதற்கப்புறம் ஏறினார். கொல்கதா மலையில் ஏறி மரத்தில் தூக்கப்பட்டார். நம்மளுடைய சாபங்கள், நம்மளுடைய நோய்கள், நம்மளுடைய பாவங்கள், தலைமுறை தலைமுறையாக நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லாவற்றிலும் இருந்து சிலுவையில் அதை ஆணி அடித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக வெற்றி சிறந்தார். அதற்கு முக்கிய காரணம் ஒரு மனுஷனின் துணை, தெய்வீக இணைப்பு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நீங்கள் தரிசனத்தை பாதியில் நிறுத்திவிடக் கூடாது என்று நினைக்கிறார். தரிசனத்தின் நோக்கத்தை மறந்து போக கூடாது என்று நினைக்கிறார். அதில் சில நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போகலாம். உங்களுடைய கரங்கள் தாழ விட பார்க்கலாம். ஐயோ, இதற்கு மேலாக என்னால் முடியுமா என்று சில கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம். வீடு கட்டி ஆரம்பித்து சில காரியங்களை நீங்கள் கால் வைத்து விட்டு பல யோசனைகளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து முடிவு பரியந்தம் அவர் ஜெயித்தார். காரணம் மனிதனின் துணையை அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. சில ஹெல்ப்பை ஏற்றுக்கொண்டார். மனிதர்களை அற்பமாய் நினைக்கவில்லை, ஊரை அற்பமாய் நினைக்கவில்லை, ஆரோனை மோசே அற்பமாய் நினைக்கவில்லை, சிரேனே என்ற ஊரானாகிய சீமோனை இயேசு கிறிஸ்து அற்பமாய் நினைக்கவில்லை. தன்னுடைய பாரங்களை சுமக்கும்படிக்கு கர்த்தர் சில மனிதர்களை உங்களுக்கு அனுமதிக்கும் போது the divine connections made by God, அது உங்களை டெஸ்டினியை ரீச் பண்ண கர்த்தர் கிருபை செய்வாராக. எல்லாரும் எந்திரித்து நின்று அவர் உங்களுக்காக பட்ட பாடுகள் வீண் போகக்கூடாது. மனிதர்களை இழந்து, உறவுகளை இழந்து, குடும்பத்தை இழந்து, ஹல்லேலூயா, ஒரு மாரோனும் இல்லை என்றால் இன்றைக்கு மோசே இல்லை, பர்னபா தீமோத்தேயு இல்லை என்றால் இன்னைக்கு ஒரு பவுல் இல்லை. ஓ ரபா ஷகதரதரதனா. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் அநேக உடன் ஊழியர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு இந்த IPS சபை இல்லை. இன்றைக்கு நீங்கள் நிற்கிறீர்களே, உங்களை திரும்ப பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனித உறவுகளுக்காக நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் நமக்கு துணை செய்கிற தேவன். எப்பொழுது துணை செய்வார்? அவர் ஆபத்து காலத்தில் துணை செய்கிற தேவன். அந்த ஆபத்தில் உதவவே கர்த்தர் சில மனுஷர்களை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஊரை ஏற்படுத்தினார், ஆரோனை ஏற்படுத்தினார். சிரேனா ஊராகிய சீமோன் கர்த்தரிடத்தில் வந்தான். இயேசு சொட்ட சொட்ட தன்னுடைய ஜீவனை கொடுத்த அந்த சூழ்நிலையில் அந்த சிலுவையை சுமக்கும்படியாக இயேசுவுக்கு கை கொடுத்தான். எல்லா கரங்களை உயர்த்தி ஓ பாஷகலகதரதரதனா ரிகலபாக்கஷதரதரதனா. பிலாத்து அவனை கைவிட்டான். அவர் ஏன் தெரியுமா? சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு கடைசி வரைக்கும் துணை செய்த தேவனும் அவரை கைவிட்டார். நீங்கள் தனிமையை உணரக்கூடாது.
இந்த ஓட்டத்தை தனியாய் நீங்கள் ஓடி முடிக்க கூடாது. சில மனித உறவுகளை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். சில தெய்வீக தொடர்புகளை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். Let the divine connections open, Father. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எனக்கு தெய்வீக தொடர்புகள் உண்டாவதாக. இந்த ஆராதனை முடித்து போனவுடன் ஆண்டவர் சில தொடர்புகளை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். நல்ல தொடர்புகள் உங்களுக்கு வருவதாக. சிலுவையில் ஆண்டவர் பிதாவை பார்த்து சொன்னார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் முதலாவதாக தனிமையை உணர்ந்தார். மனித உறவுகள் அவர் கைவிட்டது. பிலாத்து அவரை கை கழுவினார். கடைசியில் அவருடைய பாவம் அதிகமாயிருந்தபடியினால் அவர் மேல் சுமத்தப்பட்ட பாவத்தின் கொடூரத்தை பார்க்க முடியாதபடிக்கு பிதாவும் தன் கண்களை மறைத்து கொண்டார். பிதா சொல்லுகிறார், இயேசு சொன்னார், இப்பொழுது நான் தனிமையை உணர்கிறேன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று மகாபலத்த சித்தமாய் கூப்பிட்டு கர்த்தரிடத்தில் தன் தரிசனத்தை முடித்தார். இன்றைக்கு உங்கள் தரிசனத்திற்காக ஓடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் எதற்காக இவ்வளவு பாடுகளை பட்டார்? உங்கள் உறவுகள் முறிந்து போகவா? உங்கள் கர்த்தர் கொடுத்த இணைப்புகளை நீங்கள் துச்சமாய் தூக்கி வீசவா? கர்த்தர் எதற்காக இவ்வளவு பாடுகளை பட்டார்? உறவுகளோடு நீங்கள் ஓட வேண்டும். தரிசனத்தை நீங்கள் அடைய வேண்டும். சில தெய்வீக தொடர்புகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எல்லா வாய்களை திறந்து ராபா லாஷா கத ரத ரதனா எல்லாம் பேச ஆரம்பிங்க. சில உதவிகள் வருகிறது. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நீராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருவதாக. லேபா ஷபா லத ரத 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 ரதனா ரிகா லபா ரதனா. அந்த சிலுவையை நோக்கி பாருங்க, அந்த சிலுவையை நோக்கி பாருங்கள், நீங்க ஜெயிச்சிடுவீங்க. அந்த சிலுவையில் இயேசு உனக்காகப்பட்ட பாடுகளை நோக்கி பார். உன் பாவங்கள் அனைத்தும் அவர் மீது இருக்கிறதை நோக்கி பார். உன் பாவங்களை சுமந்தவராக, திக்கற்றவராக, தனிமையில் நின்று கொண்டிருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்க. கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். கண்ணத்திலவன் ஓங்கி அறைய சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றான். அந்த பிலாத்தும் கையை கழுவி இரட்சகனை அனுப்புகிறான். அந்த பிலாத்தும் கையை கழுவி இரட்சகரை அனுப்புகிறார். ஏறுகிறார் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடு குருசை சுமந்தே என் இயேசு கொல்கதா மாயின் மேல் நடந்தே கொல்கதா மலையில் உங்களுக்காக அவமானத்தை சுமந்தவரா, வாரினால் அடிப்பட்டவரா, காரி துப்பப்பட்டவரா, கேலி கிண்டல் செய்யப்பட்டவரா, நம்மளுடைய அத்தனை பாவங்களும் சுமந்து தீர்த்தவரா, தரிசனத்தை வெற்றியாய் முடித்தார். காரணம், நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க வேண்டும். பிசாசை காலின் கீழ் ஜெயித்து அவருடைய சிங்காசனத்தின் அருகில் உட்கார வேண்டும் என்பதற்காக எல்லாரும் அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும்,
மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.